Students, 10th மேக்ஸ்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் ட்ரிக்னாமெட்ரி பார்த்துருந்தோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கு அடுத்தது ட்ரிக்னாமெட்ரியிலையும் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸ்ல கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்துடலாம். பிகாஸ் நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஆன்வர்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால நம்ம பேலன்ஸ் வந்து பார்க்காம இருந்தது கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதையும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துடலாம். சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஃப்ரைடேல இருந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம ஒரு எக்ஸாம்க்கு முன்னாடி அந்தந்த எக்ஸாம்ஸ் உடைய பாடம் தான் வந்து படிக்க முடியும். ஸோ அதை எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தமிழ் தானே இங்கிலீஷ் தானேன்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் பேப்பர்ல ரொம்ப லெத்தாச்சிக்கா இருக்காதீங்க. ஸோ பிகாஸ் லாங்குவேஜ் பேப்பர்ல கூட சென்டம் வாங்க முடியும். ஸோ லாங்குவேஜ் பேப்பர்லயும் கண்டிப்பா சென்டம் வாங்க முடியும். நாட் ஓன்லி மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், தமிழ்ல இங்கிலீஷ்ல கூட சென்டம் வாங்குறவங்க எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ எழுதியிருந்தாதான் வந்து நமக்கு வந்து சென்டம் வாங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நமக்கு 16 படிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிக மிக நல்ல நாள். எனக்கு எது வந்து ரொம்ப நல்ல நாள்னு நான் பார்க்கணும், டிசைட் பண்ணணும். நல்ல நாள்னா அது நமக்கு இன்னைக்கே தான், இன்று. மிகப்பெரிய வெகுமதி ஒருத்தரை மன்னிக்கிறது தான் மிகப்பெரிய பரிசு. மிகவும் வேண்டியது பணிவு, மிகவும் வேண்டாதது வெறுப்பு, மிக பெரிய தேவை சமயோஜித புத்தி, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டிசிஷன் எடுக்கிறது. மிக கொடிய நோய் பேராசை. மிகவும் சுலபமானது அடுத்தவங்க கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறது. மிகவும் கீழ்த்தரமானது பொறாமை. நம்பக்கூடாதது வதந்தி. ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு. செய்ய வேண்டியது உதவி, விளக்க வேண்டியது விவாதம். உயர்வுக்கு வழி நம்முடைய உழைப்பு. நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு. பிரியக்கூடாதது நட்பு. மறக்க கூடாதது நன்றி. செய் நன்றி, மறக்க கூடாது. சோ இதை எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கோஆர்டினேட் ஜாமெட்ரியில எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இல்ல, எக்ஸசைஸ்ல ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ். இவ்வளோ தூரமா வந்து ரிப்பீட்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸ், கேட்டுட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஒவ்வொரு தடவை பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயும் கேட்கப்பட்ட கேள்விகள், அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? கொஸ்டின் ரீட் பண்றேன். Find the equation of a line passing through the point and having slope. ஒரு லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்திருக்காங்க -4, 3. ஸ்லோப் கொடுத்திருக்காங்க -7/5. Find the equation அப்படின்னு கேட்டிருக்காங்க. y is equal to mx plus c அப்படிங்கிறது தான் பொது வடிவம். So y is equal to slope, சாய்வு m இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? -7/5 into x plus c. So இப்ப இத வந்து கிராஸ் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 3 and -4 கொடுத்திருக்காங்க. அப்போ x வந்து -4, y வந்து 3. 3 is equal to -7/5 into -4 plus c. 3 is equal to minus into minus plus. 7 4 28, 28/5 plus c. 28/5 plus c. ஓகேவா? So y is equal to
sorry, 3 is equal to 28 by 5 plus C. இப்போ 3 is equal to 28 by 5 plus C minus 13 by 5 is equal to C. Sorry, minus இங்கே வரும். Okay. So, அப்போ y is equal to minus 7 divided by 5 into x minus 13 divided by 5. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாமே நமக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அடுத்த கொஸ்டின், ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 3x minus 5y plus 7 is equal to 0 and 15x plus 9y plus 4 is equal to 0 are perpendicular. ரெண்டு லைனும் perpendicular அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாப்போம். ரெண்டு பாயிண்ட் என்ன, ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் உடைய ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3x minus 5y plus 7 is equal to 0 and 15x plus 9y plus 4 is equal to 0. Slope of 3x minus 5y plus 7 is equal to 0 is என்ன வரும் ஸ்லோப் 3 by 5. y is equal to mx plus c யோட கம்பேர் பண்ணுவோம். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் 15x plus 9y plus 4 is equal to 0 is minus 15 divided by 9. So இப்போ ரெண்டோடைய ப்ராடக்டையும் போடும்போது -1 கிடைச்சா அது பர்பெண்டிகுலர். கரெக்டா? So product equal to 3 by 5 into minus 15 by 9. 3 15 3 3 3 which is equal to இங்க மைனஸ் தானே, -1. Therefore perpendicular. Therefore perpendicular. அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, show the points PQR. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இது கொலினியரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. show the points PQR கொடுத்துட்டு ஆர் கொலினியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 3 பாயிண்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இந்த பாயிண்ட் கொலினியர் அப்படின்னா என்ன வரணும், which is equal to 0வா வரணும். அப்பதான் அது வந்து கொலினியர்னு சொல்லுவோம். That's 1.5 comma sorry, minus 1.5 comma 3 6 comma minus 2 minus 3 comma 4 are collinear. இதுதான் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. So area of PQR triangle formula தானே போடுவோம். Area of triangle PQR is equal to half into x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2
y1 plus x3 y2 plus x1 y3. So இப்போ x1 y1 x1 y1 x2 y2 x3 y3. ஓகே, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன், கொஞ்சம் முன்னாடி எடுத்து வரேன். half into minus 1.5 into minus 2 plus 6 into 4 plus minus 3 into minus 1.5 minus of x2 என்ன 6 into y1 ஓட வேல்யூ minus 1.5 plus x3 வந்து minus 3 into y2 வந்து minus 2 plus x1 வந்து minus 1.5 into y3 வந்து 4. ஓகே, 1/2 into இது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். 2 இன்டூ 1.5 3 6 4 24. மைனஸ் இன்டூ மைனஸ் இதுவும் பிளஸ் ஆயிடும். இது வந்து x3 is minus 3 and y1 is minus 1.5. Minus into minus plus 3 into 1.5 is 4.5 minus 6 into 1.5 minus 9 2 6 minus into minus plus 6 plus சரிங்க மைனஸ் தான் வரும். 6. ஓகே, ஓகேவா? இப்ப இத பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம். 24 3 27 இது வந்து மைனஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம். 24 plus 3 27 27 plus 4.5 is 31.5 minus of minus வந்து இத தள்ளி வச்சுக்கோங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 9 மைனஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 6 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 6 இது கேன்சல் ஆயிடும். சோ 31.5 பிளஸ் 9 போட்டோம்னா 40 இல்லையா? சோ 40 அப்படிங்கும்போது 40.5 20.22 4 25 20.25. சோ இப்ப நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் 0 இல்ல. சோ அப்போ திஸ் இஸ் நாட் அ கொலினியர். ஓகேவா? 0 வந்தா அது கொலினியர், 0 வரல அப்படின்னா நாட் அ கொலினியர். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
The vertices of a triangle are 3 points கொடுத்திருக்காங்க. Find the length of the median through the vertex C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரு 2 mark question தான். The midpoint of AB கண்டுபிடிங்க. Midpoint of AB is equal to -1 plus 1 divided by x1 plus y1 divided by 2, comma y1 plus y2 divided by 2. 3 minus 1 divided by 2. 1 minus 1 is 0. 0, comma 3 minus 1 is 2. 2 divided by 2 is 1. So distance of median is equal to square root of 5 minus 0 the whole square plus distance x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. 1 minus 1 the whole square. இப்போ இங்கெல்லாம் ஃபார்முலா நீங்க சாட் செஷன்ல சொல்லணும். மிட் பாயிண்ட்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ்னு சொல்லியாச்சுன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில என்ன ஃபார்முலான்னு நீங்க சொல்லணும். சோ அப்பதான் நம்ம பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருக்கோம்னு இருக்கும். 1 minus 1 is 0. 5 square is 25. Square root of 25 is equal to 5. Okay. Okay. அடுத்த கொஸ்டின் போலாமா? Find the slope of a line joining the points. ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டிருக்காங்க. இரு புள்ளி சாய்வு வடிவம். பதினாலு கமா 10 and 14 கமா -6. ஸ்லோப் ஃபார்முலா என்னன்னு நீங்க தான் சொல்லணும் சாட் செஷன். நான் டைரக்டா போடுறேன். -6 -10/14 -14. இது x1, இது y1, இது x2, இது y2. இதை வச்சு கூட நீங்க ஃபார்முலா சொல்லலாம். y2 minus y1 divided by x2 minus x1. -16 divided by 0. Any number divided by 0 is equal to undefined. So the slope is undefined. வரையறுக்க இயலாதது. Copy. The கேள்வி. The question. Calculate the slope and y-intercept of the straight line. Slope y வெட்டுத்துண்டு y-intercept கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க.
8x minus 7y plus 6 is equal to 0ங்கிறது given equation. சரிங்களா? இப்படி எடுக்கிறோம்னா நான் இங்க போடுறேன் bringing it from the y is equal to mx plus 6. Is equal to 8 by 7 into x plus 6 by 7 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து 1 அப்படின்னு நேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா y is equal to mx plus c யோட கம்பேர் பண்ணும்போது m என்ன ஸ்லோப், y இன்டர்செப்ட் என்ன c இருக்கிறது தான். ஸோ அப்போ ஓகேவா? ஓகே, அஞ்சாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா the line P passes through the points, ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, and line Q passes through the point, ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. is line P is parallel to Q அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஸ்லோப் ஆஃப் லைன் P யும் ஸ்லோப் ஆஃப் லைன் Q வும் ஈக்குவலாக இருந்தால் அந்த லைன் வந்து parallel lines. ஓகேவா? சமமாக இருந்தால் அது parallel lines. P 3, minus 2, 12, 4 and Q 6, minus 2 and 12, 2. The slope of line P is M1. So slope கண்டுபிடிக்கிறதுக்கான formula 4 minus of minus plus ஆயிடும் plus 2 divided by 12 minus 3. அப்போ 6 divided by 9, which is 2 3s are 6, 3 3s are 9. 2 divided by 3. அடுத்தது the slope of line Q is M2. 2 plus 2 divided by 12 minus 6. 4 by 6, 2, 2, 4, 2, 3, 6. 2 divided by 3. So, ரெண்டோட ஸ்லோப்பும் இப்ப equal. Therefore, slope of line P equal to slope of line Q. Therefore, line P is parallel to line Q. Copy பண்ணுங்க.
the question. Find the equation of the line passing through points கொடுத்திருக்காங்க and having intercept on x-axis exceed the intercept on y-axis by 5 units அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Find the equation கேட்டிருக்காங்க. Okay. இருக்கிற பாயிண்ட் 22, -6. Equation of the intercept form x by a plus y by b is equal to 1. Exceeds by 5 units. Y-intercept exceeds by 5 units. So a plus 5 by a equal to 1. Given it passes through 22, -6. அப்போ 22 by a plus 5 minus 6 by a is equal to 1. Cross multiplication 22 into a minus 6 into a plus 5 is equal to a into a plus 5. Balance இங்க போடுறேன். இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண 22a minus 6a minus 30 is equal to a squared plus 5a. A squared plus 5a minus 22a plus 6a plus 30 is equal to 0. A squared minus 11a plus 30 is equal to 0. Factorization control. A squared minus 6a minus 5a plus 30 is equal to 0. பதினொன்னு 6 5 பிரிச்சிருக்கோம். So a into a minus 6 minus 5 into a minus 6 is equal to 0. So a minus 5 ஒரு factor, a minus 6 ஒரு factor. A is equal to 5 அல்லது a is equal to 6. Okay, இது வரைக்கும் காமெண்ட் பண்ணிக்கோங்க. A is equal to 5 இருந்தா ஈக்குவேஷன் என்ன வரும்? A is equal to 6 இருந்தா ஈக்குவேஷன் வரும். அவ்வளவுதான் பார்ப்போம். When A is equal to 5, the equation is x by 10 plus y by 5 is equal to 1. X plus 2y minus 10 is equal to 0. When a is equal to 6, the equation is x by 11 plus y by 6 is equal to 1. So the equation format மாற்றும் போது 6x plus 11y minus 66 is equal to 0. ஓகேவா? சரி, இன்னைக்கு இந்த சம்ஸ் வரைக்கும் பார்த்தது போதுமானது. ஸோ எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணுங்க.
நல்லா கொஷினை ரீட் பண்ணி கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. நம்ம புக்ல படிச்ச கொஸ்டின் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண ரெண்டாவது செகண்ட் ஆன்சர் பண்ணாதீங்க. சோ அது தப்பாகும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் கையில வாங்கினது ரீட் பண்றதுக்காகவே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 10 to 15 மினிட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸோ இல்ல எனி ஸ்பெசிபிக் டவுட்ஸ் இருந்து கேட்கணும்னா கேளுங்க. எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம்ஸ்.